நான் மயிலிட்டி சொந்த இடமாக கொண்டு இப்போ மயிலிட்டி வடக்கு முகலுடியர் சங்கத்துக்கு தலைவராக மயிலிட்டி வடக்கில் மயிலிட்டி வலிவடக்கு முகலுடியர் சங்கத்துக்கு தலைவராக இருக்கிறேன். ஜோசப் அல்பர்ட் அலோசி என்னுடைய பெயர். இந்த இவர் கூறியது போல் வலிவடக்கிலே இப்போ 13 கிராம சேவாளர் பிரிவுக்கு உட்பட்ட காணிகள் தனியார் காணிகள் இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கிறது. அதில் 2100 ஏக்கர் வரைக்கும் விட இருக்கிற. அதில் எங்களோட வலிவடக்கு பிரதேச செயலாளரின் அறிவித்தலின்படி 2100 ஏக்கர் காணியிலே 50 ஏக்கர் மட்டும்தான் அரச காணி இருப்பதாக தெரியப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அரசாங்க அதிபர் சொல்கிறார் அது 951 ஏக்கர் அரச காணி இருப்பதாக. அது உண்மையிலே புறம்பான ஒரு தகவல். அது அரச காணி ஆக்கப்படவில்லை. தனியாருக்கு சொந்தமான காணி இராணுவத்தால் கையகப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த காணி தனியாருக்கு சொந்தமான காணி. எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் எந்த ஒரு வேண்டுகோளும் இல்லாமல் அந்த காணிகளை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் அடைத்து வைத்திருக்கிறார்கள். அது தனியாருக்கு சொந்தமான காணியாக முழுக்க உறுதி காணி. அதில் இந்த 1948ஆம் ஆண்டுக்கு முன்னுக்கு கொடுக்கப்பட்ட 339 ஏக்கர் காணியை தவிர மீதி முழுக்க தனியார் காணியாகும். இந்த வலிவடக்கிலே இப்போ 3 கிராம சேவையாளர் பிரிவுக்கு உட்பட்டதாக கிட்டத்தட்ட 2100 குடும்பம் இன்னும் மூழ்குடியமராமல் இருக்கிறது. அதே போல் வசாவளான் பலாலி குறும்பசிட்டி அந்த பிரதேசத்துக்குரிய கிட்டத்தட்ட 3500 குடும்பங்கள் இன்னும் குடியமர இருக்கிற ஆயத்தமாக இருக்குது. ஆனால் விடுவிக்கப்படாமல் காலந்தாமது நாளைக்கு என்ற ஒரு பிள்ளையார் கதை போல் நாளைக்கு என்று கதையை சொல்லி கொண்டிருக்கிறேமே ஒழிய காணி விடுவதற்கான எந்த ஒரு ஆர்க்கமான நடவடிக்கையும் விடுபடையில்லை. இராணுவம் இருக்குது, பாதுகாப்பு இல்லையென்ற அதை யுத்தம் முடிஞ்சு இப்போ யுத்தம் 2009ஆம் ஆண்டு முடிவடைந்த பின்னுக்கு யுத்தத்துக்கான எந்த ஒரு இதுவும் இங்கே நடைபெறவில்லை. ஆகவே எங்கட மக்களின் காணியை மக்களிடம் மூல ஒப்படைக்க வேணும். அவற்றுடைய ஜனாதிபதியின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் சரி, இப்போ சென்ற மாதம் இங்கே வந்து மயிலட்டியில் உரையாற்றின மக்களின் காணி மக்களுக்கு ஒப்படைக்கணும். அந்த எதிர்பார்ப்போடு இருக்கிற மக்களுக்கு அவியல் செய்ய வேண்டியது என்னென்றால் அவியன்ற காணிகளை அவியலுக்கு ஒப்படைக்க வேணும். அதை செய்ய வேணும். அடுத்தது இந்த 2100 ஏக்கர் காணிக்குள்ள கிட்டத்தட்ட 15 வணக்க ஸ்தலங்கள் இருக்கிறது. தேவாலயம் 3 உட்பட 2 பாடசாலைகள், மிச்சம் 12 13 இந்து தேவாலயங்கள் முடிஞ்சு. சிலதுகள் அரைகுறையாக இருக்கிற, சிலதுகள் வழிபாட்டுக்கு விடுகினம். அதுக்கும் கட்டுப்பாட்டுக்குள்ள 1 மணித்தியால் 2 மணித்தியால் போய் வரக்கூடிய மிச்சம் முழுதி இன்னும் விடுபடையில்லை. இது அதிலே குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பருத்துத்துறை பொன்னால வீதியிலே அமைந்திருக்கிறதான் விழிச்சிட்டி விநாயகர் ஆலயம், அடுத்தது காணிக்க மாத ஆலயம், அதோடு சேர்ந்த ஒரு பாடசாலை. இவை 3ம் இந்த மக்கள் பாவனையில் உள்ள பருத்துத்துறை வீதியிலே அமைந்திருக்கிறது. அதால் விடுறதாலேயோ அதிலே ஒரு ஆலயம் கட்டுவதாலேயோ அவைகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஏனென்றால் அதில் வந்து பொதுமக்கள் பாவிக்கணும் அந்த பாதையை. அதாலே அந்த பாதையாரத்தில் இருக்கிற காணியிலே ஒரு ஆலயம் அமைக்கிறதால பாதுகாப்புக்கு எந்த இடைஞ்சலும் இல்லை. அதை விடலாம். அதே போல் அதிலே இப்போ நான் சொல்ல குறிக்கப்படுற இடத்துல மயிலிட்டுத்துறை வடக்குலே 258 கிராம சேவையாளர் வீதியிலே கிட்டத்தட்ட 400 குடும்பங்கள் இன்னும் மூலக்குடியாமல் இருக்கிறது. அதிலே ஒரு இராணுவ கொமாண்டர் தங்குறதுக்கான ஒரு மாளிகை கட்டப்படல. அந்த மாளிகை வருஷத்துலேயே ஒருக்கா வந்து தங்குறது யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட அந்த காணி 225 பேருக்கு சொந்தமான தனியார் காணியாகவும் 225 பேருக்கு 7 ஏக்கர் காணி 7 ஏக்கர் காணி அதில் இருக்கிறது. அந்த காணியெல்லாம் விடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அங்கே இராணுவ முகாம் இருக்குது, அதை எடுத்து கொண்டு வர்றோம், இந்த இராணுவம் அதை எடுத்து கொண்டு வர்றோம்ன்றதெல்லாம் காலத்தை தாமிக்கிறதுக்குரிய நடவடிக்கை நடக்குதே ஒழிய எங்களுக்கு மக்களுக்கு எங்களுக்கு இல்லை பொதுமக்களுக்கு சொன்னதின் பிரகாரம் இந்த காணி விடுவிப்பு இன்னும் வலிவடக்கில் நடக்கலை. இப்போ இவியல்ட ஆட்சி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு முன்னணி இருந்த அரசாங்கம் எடுத்த முயற்சிக்கு தான் 50 ஏக்கர் காணி விடப்பட்டிருக்கு. 57 ஏக்கர் காணி இப்போ ஒட்டப்பிலத்திலையும் கைக்கோளத்திலையும் மாங்கொல்லையிலையும் விடுபட்டிருக்கு. அந்த 50 ஏக்கர் காணி தான் இப்போ முற்றுமுழுதாக மக்கள்கிட்ட கையளிக்கப்பட்டிருக்கு. மீதி எதுவும் விடுபடலை. மற்ற இந்த பலாலி வீதி 764 பாதை துறக்கப்பட்டிருக்கு. பகல் நேரத்தில் மட்டும்
நடந்து போக இயலாது, துவிச்சக்கரண்டியில் போக இயலாது, போனவர் திரும்பி போக இயலாது உடனடியாக. இப்போ நான் ஒரு பயணத்தை மேற்கொண்டுறேன்னா பலாலி சந்தியில் வந்து தான் திரும்பணும். அப்படியான கட்டுப்பாடுகளின் மத்தியில் அந்த போக்குவரத்து நடக்குது, பஸ் போக்குவரத்து நடக்குது. அதுக்குள்ளே அந்த பஸ்ஸில் ஏறுறதுக்கு ஆக்கள் இல்லை. மக்களை விட்டால் தானே பஸ்ஸில் போக்குவரத்து செய்கிறதுக்கு ஆக்கள் இருக்குது. இது அப்படியான சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதே நேரம் இவ்வளவு காணியும் தனியாருக்கு சொந்த காணியும் அதை மக்கள்கிட்ட ஒப்படைக்கக்கூடிய காணியை ஒப்படைச்சிட்டு மீதியை நீங்கள் என்ன செய்யலாம்ன்றதை நீங்கள் முடிவெடுக்கணும். விமான நிலையக்கு எடுத்த காணி இராணுவத்துக்கு தேவைன்ற கதை இருக்கக்கூடாது. ஏன்னா முழுக்க தனியார் காணி, தனியாருக்கு சொந்தமானியை தனியார் காணிக்கு தேவை கொடுக்கணும். அதை அதே மற்றது ஒரு பிழையான ஒரு தகவலை எங்களோட அரசு அதிகாரிகள் மாதிரி சொல்லினோம் என்னென்றால், விட்ட இடங்களில் மக்கள் வரையில்லை. 35 வருடம் வேறு இடத்துக்கு வெளியிட்டு போயிட்டோம், திடீரென்று கொண்டு வந்து இங்கே வந்து இருக்கிறதுக்கு அதுக்குரிய ஆயுதங்கள் இல்லை. மக்களை ஒரு வீட்டை கட்டி கொடுத்தா அவைகளுக்கு தொழில் வேணும், தொழில் வசதி இல்லை. ஏற்கனவே இங்கே கட்டுப்பட்டு எத்தனையோ 2 பிறப்பு காணியை கொடுத்து எத்தனையோ பேருக்கு கொடுப்பட்டுருக்கு. அதில் வந்து அவைகளுக்கு வாழ்வாதாரம் இல்லை. அதாலே அவைகள் என்ன செய்யணும், வேறு இடங்களை தேடி போயினோம். அதே அவைகளில் பிள்ளை சொல்லலாம். என்னென்னா அதுக்குரிய ஆயுதங்களை செய்து அதுக்குரிய ஒழுங்காக செய்து கொடுத்தா தான், அல்லது நான் என்னுடைய காணியில் வந்திருந்தால் எனக்கு சுயதொழில் செய்யக்கூடிய மாதிரி அதுக்கு ஒரு இடம் வசதி வேணும். அதாலே எங்களோட காணியில் விட்டால் இந்த பலாலி விமான நிலையத்துக்கு கண்டு எடுக்கப்பட்ட காணியெல்லாம் எடுபடையில்லை. சும்மா சொல்லினா மறைச்ச காணியன்று அது உண்மைக்கு புறம்பான ஒரு தகவல். அந்த 640 ஏக்கரும் தனியார் காணி. தென் மயிலையிலையும் மயிலட்டி வடக்கிலையும் தான் அந்த காணி அது ஆகப்பட்டிருக்கு, டச் ரோடு உள்பாக்கம். அந்த காணியில் விவசாயம் செய்தவர்களாம் இப்போ வெளியில் இருக்கிறார். அவைகளை அங்கே விட்டால் அவைகளுக்கு சுயதொழிலுக்கு தேவையில்லை. அவைகள் அந்த மயிலட்டியிலே 90ஆம் ஆண்டு இடம்பெயர முன்னுக்கு இந்த விவசாயத்தை இந்த கடற்தொழிலை நம்பி 125 பெரிய வள்ளங்களும் 250 சின்ன போட்டுகளும் அதை விட வெளி இயந்திரம் பொருத்தப்பட்ட கட்டுமரங்கள் 135 இவ்வளவு வச்சு தொழில் செய்து விவசாயம் செய்த மக்கள் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 15 லொரியிலே தென்னிலங்கைக்கு மற்ற இடங்களுக்கும் மரக்கறி மீன் வகை அனுப்பியது. இது ஒன்றும் இல்லாமல் எல்லாத்தையும் முடக்கி வச்சு விட்டு இப்போ இங்கே பொருளாதாரம் இல்லைன்னு வேறு இடத்துல எங்களை கொண்டே விட்டால் நாங்கள் என்ன செய்யலாம்? எங்களோட இடத்துல எங்களோட தொழிலை செய்ய விடணும். இந்த தொழில்களை நம்பி கிட்டத்தட்ட இந்த மயிலட்டி கட்டுவன் பலாலி இந்த ஊருக்குள்ளே இருந்தார்கள் 700 குடும்பங்கள் இந்த சுய தொழிலை கூலி தொழில் நம்பி இருந்தார்கள். அதுகள் எல்லாமே வெளியில் இருக்கிறார். அதுகள் வந்து இங்கே இருந்து செய்கிறதுக்கு தொழில் இல்லை. நீங்கள் இதை விட்டு இந்த காவரையும் திருத்தி எல்லாத்தையும் செய்கிறதுக்கு நீங்கள் இதை மக்களை குடியேற்றினா தான் காவரை திருப்பி யூசணும். எத்தனை கோடியை செலவழித்தாலும் மயிலட்டிக்கு அவருக்கு எந்த பிரயோஜனம். அதே மாதிரி பலாலி விமான நிலையம் சர்வதேச விமான நிலையம் என்று செலவழிக்கிறீங்க, அதில் செலவழிக்கிற எந்த பிரயோஜனம் இல்லை. மக்கள் இல்லை, போகிறவன் இந்த என்ன டிராக்டரில் ஏற்றி கொண்டு தான் பிரயாணத்தை மேற்கொள்ளுகிறாரு. அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்குது. அது எல்லாத்தையும் திருத்தி அமைத்து நீங்கள் எங்கட மக்கள்கிட்ட ஆணி எங்கட மக்கள்கிட்ட தாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யும். 85ஆம் ஆண்டு 1985ஆம் ஆண்டிலிருந்து இடம்பெயர்ந்து நாங்கள் பல பகுதிகளில் தங்கியிருந்து இப்போ தற்பொழுது மீளக்குடியமர்றதுக்கு சில பகுதிகள் விட்டிருக்கிறபடியால் வேறு வேறு இடங்களில் நாங்கள் எங்களோட மக்கள், அதாவது 50 குடும்பம் வகித்த மக்கள் வந்து சங்கான சுழிபுரம் கார்னருக்குள்ளேயே இடம்பெயர்ந்து வசித்து தற்போது வைத்து வந்து கொண்டிருக்கின்றோம். ஆகையால் இது சம்பந்தமாக நாங்கள் எல்லா அதிகாரிகளுடையும் எங்களோட காணியை விடுகிறது சம்பந்தமாக சகல அதிகாரிகளோடையும் நாங்கள் கதைச்சிருக்கின்றோம். அவர்கள் விடுகிறோம், இதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்லுகிறோமே தவிர ஆனால் விட்டதா இல்லை. தயவு செய்து இப்போ நாங்கள் 50 போய் 150 குடும்பமாக வெளியில் மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த காணியை எங்களுக்கு விட்டு தந்தால் பெரிய உதவியாக இருக்கும். அந்த மக்களுக்கான கஷ்டம், அதாவது மக்கள் இந்த மழை நேரங்கள்லேயும் பல இடங்கள்லையும் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் இந்த மடத்தி உழவு, அதாவது மடத்தி உழவு 50 குடும்பத்துக்கான 10 ஏக்கர் காணியை இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து அந்த காணியை விட்டு தரும்படி. மற்றது அரசாங்கம் வந்ததிலிருந்து இந்த காணியை விடுகிறோம்னு சொல்லுகிறோம், ஆனால் இதுவரைக்கும் விட்டதா இல்லை. வணக்கம், நான் பத்மநாதன் சார்ஜன். நான் வந்து வரிவடக்கு பிரதேச உறுப்பினர். அதோடு வந்து தையிட்டி சட்டவிரோத விகார என்ற பேரில் ஆக்கிரமிக்கப்பட்ட காணி உரிமையாளர் ஒரு ஆள். இந்த சகல டீட்டெயில்ஸும் வந்து முன்னுக்காய்ச்ச உறுப்பினர்கள் வந்து தெரியப்படுத்தின இவ்வளோ காணி
பிடிபட்டிருக்குது எவ்வளோ விடணும்னு சொல்லி நான் பிரதேச சபையில் வந்து என்ன நடவடிக்கை மேற்கொள்ளினம், அந்த அரசு சார்பான உறுப்பினர்கள் வந்து எப்படி அதை கையாளினம், எப்படி அந்த இதில் செய்யணுமன்ற விஷயத்தை வந்து நான் சொல்கிறேன். இது வந்து மயிலட்டி கீரிமேலையில் வந்து கடற்படை தரப்பால் வந்து அபகரிக்க போகிறதாக ஒட்டப்பட்ட அறிவித்தல். அப்போ இந்த விஷயம் சம்மந்தமாக நேற்று நாங்கள் பிரேசபை மீட்டிங்கில் வந்து கலந்துரையாடினாங்கள். இப்போ இந்த அரசாங்கம் வந்து அந்த உறுப்பினரை வச்சு எப்படி காய நகர்த்தினம்ன்றதுக்கு உதாரணமாக நான் சொல்கிறேன் என்னென்னா, அவங்க கட்சி சார்ந்த உறுப்பினர் வாழ் வந்து எழுப்பி சொன்னால் இது வந்து நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இந்த காணிக்கு பதிலாக சன்மானம் வழங்கப்படும், இந்த காணியை எடுத்துக்கொண்டு நாங்கள் அதில் ரேடர் கருவிகளை பூட்டி யாழ்குடாநாட்டுக்கு வர்ற போதை பொருட்களை கட்டுப்படுத்துறதுக்கு தான் இந்த ரேடர் கருவியை பூட்ட போகிறோம், அதுக்காக தான் இந்த காணியை சுயரிக்க போகிறோம்ன்ற ஒரு நூதனமான முறையில் காணியை அபகரிக்கிற முயற்சியை தானே மேற்கொள்ளணும். அப்போ நாங்கள் சொன்னது வந்து நாங்கள் கேட்டுக்கொண்டு வந்து இப்போ யாழ்ப்பாணம் வந்து குடாநாட்டில் வந்து இப்படி இந்த காணியை மாதிரி சுத்தவரை நீர்ப்பிரப்பாளர் எல்லா இடமே காவர்கள் துறைமுகங்கள் இருக்கிற இடம். அப்போ இந்த 2 ஏக்கரை எடுத்து போட்டு ஃபுல்லாக எடுக்கிறது தான் உங்களோட ஐடியாவா என்று கேட்ட கேள்விக்கு அதுக்கு ஒரு பதிலும் இல்லை. மற்றபடி இந்த இதை பாடமாகி கொடுத்த மாதிரி தான் அவள் வந்து சொல்கிறாவளியே. வெளிவடக்கில் வந்து எத்தனை காணி, எவ்வளோ ஏக்கர் காணி பிடிபட்டிருக்குது, பலாளி விமான நிலையத்துக்கு எவ்வளோ காணி ஒதுக்கப்பட்டிருக்குது, இப்போ இருக்கிற ஓடுதளத்தின் நீளம் என்ன அகலம் என்னன்ற ஒரு டீட்டெயில்ஸுமே அவாட்டே இல்லை. அப்போ இது வந்து வந்து படிப்பிச்சு அனுப்பியிருக்காங்க எப்படி காணியை சுயரிக்கணுமன்ற மெதட். அதை விட அதுக்கு முதல் முறை மீட்டிங்கில் நடந்தது வந்து பலாளி பாதையில் விடுபட்டு இராணுவத்துக்குரிய ஒரு வைத்தியசாலை, அது கடந்த ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டு அரைகுறையாக நிப்பாட்டப்பட்டிடும், முதல் கீழ்த்தளத்தோடு வந்து நிப்பாட்டப்பட்டிடும். அப்போ அந்த இதை வந்து நாங்கள் அதில் போய் வரைகளை நான் அவதானித்து நான் தவிசாளர்கிட்டையும் அங்கே இருக்க உறுப்பினர்கிட்டையும் கேட்டினான். உறுப்பினர் சபையில் வந்து நான் முன் வச்சது வந்து இப்படி ஒரு காணி ஒரு வைத்தியசாலைக்குரிய வேலை வந்து நிப்பாட்டப்பட்டு தற்போதைய அரசாங்கம் வந்து மீள அதை ஆரம்பிச்சிருக்குது, அதுக்குரிய நடவடிக்கை என்னன்னு. அதுக்கு வந்து தவிசாளரும் உறுப்பினரும் வந்து சொன்ன பதில் ஒரு லெட்டர் போட்டிருக்கிறோம். அந்த லெட்டர் கிடைச்சோன்னே லெட்டர் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதுக்கு ரிப்ளை வரும், வேலைகள்லாம் நிப்பாட்டப்படும், மக்கள்கிட்ட காணி மக்களுக்கு கொடுக்குறான்னு சொல்லி அந்த என்பிபி உறுப்பினரும் அதில் வந்து உத்தரவாதம் வழங்கியிருந்தேன். நேற்றைய தினம் மீட்டிங்குக்கு போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னுக்கு நான் போனால் அந்த வாதையால் போனான் பார்க்குறக்கண்டு. அதில் வந்து அந்த மேல்தளத்துக்குரிய சகல வேலைகளும் முடிவுற்று ஊரை போடுறக்குரிய சகல உபகரணங்கள் வந்து அங்கே பதுக்கப்பட்டிருக்கு அங்கே இறக்கப்பட்டு வச்சிருக்கு. அப்போ இப்படியான நிகழ்ச்சிகள்லாம் பிரதேச சபையில் திட்டமிட்டு செய்யணுமன்றதை மன்னவர்த்தத்தோடு தெரிவித்து கொண்டு அடுத்து வந்து தையிட்டு பிரச்சனைக்கு வந்து தீர்வு தர்றேன்னு சொல்லி எங்கள் பாராளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கயந்திரவா பொன்னம்பலம் முன் வச்ச கோரிக்கையை கேட்டு கௌரவ அமைச்சர் விமல் ரத்நாயக் அவர்கள் சொல்லியிருந்த பதில் வந்து 2-3 வாரங்களில் வந்து தையிட்டு பிரச்சனைக்குரிய தீர்வை தருவோம்னு சொல்லி அதை சொல்லி 2-3 நாட்களில் வந்து அதே விகாரையில் வந்து இந்த பாதுகாப்புக்கு யார் அமர்த்தி இருக்கணுமோ அந்த போலீஸை வச்சு கொண்டு அங்கே ஒரு பெருமடப்பில் வந்து பெருமளவில் போலீஸாரையும் குவிச்சு வெளியில் குவிச்சு பாதுகாப்புன்ற பேரில் அவையை நிப்பாட்டி வச்சு கொண்டு உள்ளே வந்து ஒரு 500 கணக்கான மக்களையும் அழைச்சி கொண்டு கொழும்புல தென்பகுதியிலேருந்து அழைச்சி கொண்டு வந்து இங்கே ஒரு பெரும் ஏற்பாட்டில் விழாவை நடத்தினேன். அப்போ நான் கேட்டுக்கொள்வது மக்களுக்கு தெரியப்படுத்துகிற விஷயம் என்னென்னா, இந்த இதுக்கு வந்து சட்ட ரீதியாக நீங்கள் அணுகுங்கோ சட்ட முறையில் போகும்போன்றது சட்டத்தை நிலைநாட்டுற போலீஸை வந்து அவங்க ஒரு விழாவை எடுத்து செய்யல. நாங்கள் எப்படி சட்டத்தை ஒரு கோர்ட்ஸுக்கு போய் நீதிமன்றத்துக்கு போய் எப்படி இந்த நீதி எடுத்துக்கொள்ளலாம்ன்றது வந்து எங்களுக்கு சந்தேகமாக தான் இருக்குது. அந்த காரணத்துக்காக தான் நாங்கள் நீதிமன்றத்தை நாடாமல் எங்களை போராட்டம் முடியாது. ஆனால் போராட்டம் வந்து எங்களுக்கு வெற்றி அளிச்சிருக்கு, யாருமே அதை மறுப்பு தெரிவிக்கிறார். இந்த போராட்டத்தினால தான் கன ஆக்கிரமிப்புகள் வந்து தடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல வந்து நாங்கள் போராடுறது எல்லாருமே நாங்கள் காணி இழந்தாலும் போராடுறது எல்லாரும் சகல மக்களுக்காண்டி இதே நாங்கள் விட்டு கொடுத்துட்டோம் கட்டியாச்சு இடிக்க இயலாதன்ற காரணத்தை காட்டி இன்னொரு இடத்துல வேறையோ ஒரு அரச கட்டுமானம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் இன்னும் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம் வந்து எங்களுக்கு ஒரு முடிவை தரும் மட்டும் இந்த போராட்டத்தை நாங்கள் மேற்கொள்வோம். அது ஒரு ஆளோ 2 பேரோ 4-5 பேரோ இருந்து நாங்கள் போராடினாலும் எங்களுக்கு நீங்கள் ஆதரவு தந்தால் இதுக்குரிய தீர்வை வந்து இன்னும் வேலைக்கு நாங்கள் வர வேண்டிய தீர்வை வந்து இன்னும் வேலைக்கு எடுக்கலாம்ன்றதை கேட்டுக்கொள்கிறோம். யாழ் மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக உள்ள 15 பிரதேச பிரிவுகளை உள்ளடக்கி யாழ் மாவட்டத்தில் வந்து 2672 ஏக்கர் நிலம் வந்து முப்படைகள் வசப்படம் இருப்பதாக வந்து மாவட்ட செயலக புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. அதிலும் பெரும்பகுதியான பெருங்காணிகள் வந்து வலிகாமம் வடக்கு பிரதேசத்தில் செல்லிப்புழை பிரதேச பிரிவுக்கு உட்படுத்தி 2072 ஏக்கர் நிலமும் ஏனைய பிரதேசங்களில் மிச்ச இடமாக அடுத்தபடியாக மருதங்கனியில் 302 ஏக்கர் நிலமும் முப்படைகள் வசம் இருப்பதாக புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில் இந்த மக்களில் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கையை தான் பிரஜாவள சபை அந்த காலம் தொடக்கம் குறிப்பாக 2010ஆம் ஆண்டு தொடக்கம் இந்த பகுதியில் சொல்லிக்கொண்டு வருவது மக்களில் காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று.
இதுவரைக்கும் வந்த அரசாங்கம் படிப்படியாக காணிகள் விட்டாலும் இப்போது 2672 ஏக்கர் நிலம் வந்து மக்களில் உறுதி காணிகள் வந்து படைகள் வசம் இருக்கின்றன. அதுக்குள்ள பலதரப்பட்ட பிரதேசங்கள் உள்ளடங்களாக வந்து இருக்கின்றன. 15 பிரதேசங்கள் உள்ளடக்கி இருக்கின்றன. இதில் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய காணிகள் சம்பந்தமாக இல்லை அடுத்த கட்டம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றதை பத்திரிகை மாநாடு ஊடாக தெரியப்படுத்த விரும்புகின்றோம். அந்த வகையில் நாங்கள் வந்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மக்களின் காணிகள் மக்களுக்கு விடுவிக்கப்படும் என்று சொல்லி வந்த ஜனாதிபதி இதுவரைக்கும் மக்களின் காணிகள் ஒப்படைக்கப்படவில்லை. தன்னுடைய பாராளுமன்ற தேர்தலும் போது தேர்தல் விஞ்ஞாபனங்களில் அவர் முக்கியமாக குறிப்பிட்டது, முக்கியமான பிரச்சார மேடைகளில் பேசப்பட்டது மக்களின் காணிகள் மக்களுக்கு வழங்கப்படும் என்று சொல்லி. ஜனாதிபதி தேர்தல் மூலம் அதே கொள்கை தான் முன் வச்சவர், பாராளுமன்ற தேர்தலும் அதே கொள்கை தான் முன் வச்சவர், உள்ளூராட்சி சபை தேர்தலும் அதே கொள்கை தான் முன் வச்சவர். அப்போ அவர்கள் அந்த இது விளவாளமும் இருந்து வந்த அரசுகளால் ஏமாற்றப்பட்ட மக்கள் இந்த அரசை நம்பித்தான் அவர்களுக்கு வாக்களித்து அவர்களால் யாழ் மாவட்டத்தில் 3 பிரதிநிதித்துவம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த 3 கிடைக்கப்பட்டும் அந்த மக்களுக்கு அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது ஜனாதிபதியோ எந்த விதமான காணிகளை விடுவிக்கிறதாக இதுவரை இல்லை. அப்போ ஆகையால் இந்த மக்களில் காணி மக்களுக்கு வழங்கப்பட வேணும். மக்களில் காணிகளை விட்டு ஏற்கனவே நாங்கள் இந்த தீர்மானித்தபடி எங்கள் கூட்டுத்தலைவர்கள் சொன்ன கருத்து என்று சொன்னால் 1983ஆம் ஆண்டு இராணுவ முகாம்கள் எங்கே இருந்ததோ அந்த இடங்களுக்கு போனால் பிரச்சனை இல்லாமல் மக்களில் காணியை விடுவிக்கப்படும். அந்த வகையில் வந்து மக்களின் காணிகள் மக்களுக்கு வழங்க வேண்டிய வகையில் மக்களில் காணிகள் மக்களுக்கு விடுவிக்கப்பட வேண்டிய குறிக்கோளாக பிரச்சார சபை இருக்கின்றது. இது பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களை தங்களுடைய கருத்துக்களை சொல்லுவார்கள். வணக்கம், நன்றி.